கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி என்ன விஷயங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் அலாரம். நிறைய பேர் கீழ் வீட்டில் இருக்கலாம், நீங்கள் துணியை காய போடுறதுக்காக மாடியில் காய போட்டிருப்பீங்க. மழை வரப்போ மழை வந்ததே உங்களுக்கு தெரியாமல் மாடியில் இருக்கக்கூடிய எல்லா துணியும் நனைஞ்சிரும். ஸோ இதுக்கு இந்த சிம்பிளான ப்ராஜெக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மாடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா மழை ஒரு துளி வரப்பையே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாரம் வீட்டுக்குள்ளே கேட்டுரும். இது மூலிமா நீங்கள் காய போட்ட துணியை ஈஸியாக போயிட்டு மழை ஃபுல்லாக வரத்துக்குள்ளே போய் எடுத்துடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் இதோட டெஸ்டிங் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த சிம்பிளான ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் தேவை, சிலிண்டர் ஷேப்பில். கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு அந்த மூடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பஸர் தேவை. அடுத்ததாக 9 வோல்ட் பேட்டரி ஒன்று. அடுத்ததாக கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அலுமினியம் ஃபாயில் தேவை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு லென்த்தான ஒயர்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கக்கூடிய மூடியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த மூடி மேலே நம்ம கம்மை தடவி ஒட்ட போகிறோம். அதுக்காக சாண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த மூடிக்கு மேலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட் பேப்பர் மூலிமா நான் தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு அலுமினியம் ஃபாயில் அந்த மூடியை கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடிக்கு மேலே ஃபெவிகாலோ இல்லை மற்ற கம் எது வேணுமோ தடவி இந்த அலுமினியம் ஃபாயிலை மேலே ஒட்ட வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மூடி ஷேப்பில் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயிலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய மூடியோட சென்டர் கண்டுபிடிக்கிறோம். சென்டர் கண்டுபிடிச்சி அதுக்கு நேராக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேலே பார்த்தீங்கன்னா 0லேருந்து 4 சென்டிமீட்டர் அளவுக்கு கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு ஒன்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே கீழேயும் பண்ணுறோம். நம்ம வச்ச பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரா பண்ண அந்த லைனுக்கு கொஞ்சோண்டு கேப் விட்டு இன்னொரு லைன் அதே மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த உள் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை ரொம்பவே பொறுமையாக பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலும் அந்த அலுமினியம் ஃபாயில் எக்ஸ்ட்ரா கட் ஆகிடும். அதனால் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறப்பையும் பிளேடை வச்சு பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, இது செய்யும் போது மட்டும் ரொம்ப பொறுமையாக செய்யணும். நானே 2-3 வாட்டி தப்பு பண்ணிட்டு அந்த அலுமினியம் ஃபாயிலை எடுத்து பண்ணேன். ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணோம். இல்லைனா இந்த இடத்த ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. பொறுமையாக ரொம்ப சொதிச்சிருச்சு. ஓகே, நம்ம ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மேல் பார்ட்டும் கீழ் பார்ட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபாயிலை கட் பண்ணி எடுத்தனால மேலே இருக்கக்கூடிய பீஸும் கீழே இருக்கக்கூடிய பீஸும் கான்டாக்டே இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ மேலேயும் கீழேயும் கான்டாக்ட் இல்லை. அந்த கான்டாக்டுக்கு ஒயர்ஸ் கொடுக்கணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிட்டு காம்பஸ்லையோ இல்லை சிசர் மூலிமா அந்த இடத்த ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹோல்ஸில் ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்காக 2 ஸ்க்ரூ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டீல் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரூஸை ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த பிளாஸ்டிக் மூடியோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. இதில் ஒரு ஸ்க்ரூவில் பேட்டரியோட ப்ளஸ் ஒயர், அதாவது ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். இதுக்காக நான் பெரிய கம்பியாக யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் என்னால் ஈஸியாக அதில் சுற்றி விட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தனியாக வராமல் இருக்கிறதுக்காக சால்ட்ரிங் அயன் மூலிமா அந்த ஸ்க்ரூஸோடைய அந்த ஒயர்ஸை நான் ஒட்டிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தாக வச்சுருக்கக்கூடிய பிளாக் ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்காக லென்த்தான ஒயர்னா பஸரை தூரமாக வைக்கணும். அதுக்காக லென்த்தாக இருக்கக்கூடிய ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த பிளாக் ஒயரை இன்னொரு ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்ணிடாதீங்க. இது எங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக பேட்டரியோட மைனஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணி அந்த இடத்த நான் டேப் பண்ணிக்கிறேன். இந்த லென்த்தான பிளாக் ஒயரோட எண்டை எங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸரோட மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேலன்ஸாக ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்கும். பஸர்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரையும் நம்ம வச்சுருக்கக்கூடிய மூடியில் இன்னொரு ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் ஒயர் லென்த்தாக கொடுக்க போகிறோம். அந்த லென்த்தான ஒயரை ஒரு சைடை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பஸரோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு சவுண்டு வரக்கூடாது. அப்போ தான் நீங்கள் கொடுத்த கனெக்ஷன் கரெக்டுன்னு அர்த்தம்.
ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி கனெக்ஷன் வந்திருக்குன்ட்டு. பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரை ஒரு ஸ்க்ரூவோட எண்டில் வந்து கொடுத்துருக்கோம். பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரை லென்த்தான ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணி பஸ்ஸரோட மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஸ்க்ரூ நமக்கு பாக்கி இருக்கும், அதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஒயர் எடுத்து லென்த்தான ஒயர் கொடுத்து பஸ்ஸரோட ப்ளஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம், நம்ம போட்ட ஸ்க்ரூ வந்து அந்த அலுமினியம் ஃபாயிலில் கான்டாக்ட் ஆகிருக்கணும். ஸோ எனக்கு கொஞ்சம் கேப் இருந்தது, அந்த ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கவே இல்லை. அதனால் லென்த்தாக ஒரு ஒயரை, அந்த கம்பியை மட்டும் எடுத்துக்கிறேன், ஒயரில் இருக்கக்கூடிய கம்பி, அதை அந்த ஸ்க்ரூவில் ஃபுல்லாக சுற்றி விட்டேன் அப்படின்னா எனக்கு அலுமினியம் ஃபாயிலோட இந்த ஸ்க்ரூ வந்து கான்டாக்ட் ஆகிடும். ஸோ இது ரொம்பவே முக்கியம். கான்டாக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு சவுண்டு வராது. ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் சால்ட்ரிங் அயன் மூலிமா அந்த ஒயர்ஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபாயிலுக்கும் கான்டாக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 ஸ்க்ரூக்கும் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த பஸ்ஸர் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மூடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகிருக்கு. இதை வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு கான்டாக்ட் வந்து ஏற்படுத்தணும். இதுக்காக ஒரு ஒயரை மேலே வைக்கிறேன், என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த கான்டாக்ட் ஏற்படுத்துறதுக்கு ஒயர் தான் இல்லை, அந்த 2 அலுமினியம் ஃபாயில் அந்த கேப்பும் ஃபில் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 1 or 2 ட்ராப் நீங்கள் வாட்டரை மேலே வச்சாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸரில் உங்களுக்கு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். எப்போ உங்களுக்கு அலாரம் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா இது மேலே இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த கான்டாக்ட் பிரேக் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அலாரம் ஸ்டாப் ஆகும். ஓகே, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பேட்டரியை வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய மெயின் பாக்ஸில் வந்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி அந்த லென்த்தாக இருக்கக்கூடிய ஒயர்ஸை பாக்ஸ்க்குள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ணோம். ஸோ இதுக்காக அலாரமை தனியாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். லென்த்தாக இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரை பாக்ஸோட பேஸில் ஓட்ட போட்டுட்டு அது வழியாக வந்து ஒயரை வெளியே எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பேட்டரியை பாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டு கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதனால் நீங்கள் வெளியில் வைக்கிறப்ப மேலே தண்ணி பட்டாலும் பாக்ஸ்க்குள்ளே வந்து தண்ணி போகாது. இப்போ நம்ம பஸ்ஸரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த பாக்ஸோட பேஸில் ஹோல் போட்டிருக்கோம். இதுக்குள்ளே தண்ணிக்கு இது பூந்துடாமல் இருக்க அந்த ஹோல்ஸை சுற்றிலும் க்ளூ கன்னை வந்து பயன்படுத்திக்கிறேன். ஓகே, நான் அவுட்டோரில் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு டெமோ காட்டுறேன். அந்த மெயின் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் துணி காய போடுவீங்களோ அவுட்டோரில் வந்து நான் வச்சிட்றேன். பஸ்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தான ஒயர் இருக்கனால அந்த ஒயரை எவ்வளோ தூரம் வேணுமோ இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எங்கே அலாரம் இண்டிகேட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து இந்த பஸ்ஸரோட பேக் சைடில் வந்து அவங்களே டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க, ஒட்டிடலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு மழை வந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பாக்ஸோட டாப்பில் அலுமினியம் ஃபாயிலில் கரெக்டாக 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ விழுந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பஸ்ஸர் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது மூலிமா மழை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பண்ணது ரொம்பவே சிம்பிளான ப்ராஜெக்ட் தான், யார் வேணால் ஈஸியாக பண்ண முடியும். ஜஸ்ட்டு பஸ்ஸரை அந்த பாக்ஸை வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காவது இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ், நான் உங்கள் பிரபு.